ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வாரத்தில் ஆமென் ஆண்டவருடைய சிலுவைகளை குறித்த மேன்மைகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? கலாத்திய நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாய்ங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிறார் பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். யூதருடைய வழக்கத்தின்படி ஒரு கொலை குற்றவாளிக்கு கொடுக்கிற மரண தண்டனை என்னன்னு சொன்னா அந்த சிலுவையில் அறையப்படுகிறதான். தேவனுடைய அந்த சிலுவை வேதனையில் அவன் அறையப்பட்டு துடித்து அவன் சாகுவான். அது இயேசு மரிப்பதற்கு முன்பாக வரையிலும் அது ஒரு அவமான சின்னமா, அது தூக்கு மரமாய், அது சபிக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது இயேசு அந்த தூக்கு மரமாகிய சிலுவை மரத்தில் மரித்தாரோ தேவனுடைய ஆமேன் அது ஒரு புனித சின்னமாய், அன்பின் சின்னமாய் மாறுகிறத நான் பாருகிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அல்லேலூயா. அடுத்தது மாத்திரம் இல்லாம நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன? அன்னைக்கு ஆதாம் நியாயப்பிரமாணத்தை, ஆண்டவர் சொன்ன கட்டளையை, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மீறுது நிமித்தம் ஆதாமுக்கு கிடைக்கப்பட்டது மரண தண்டனை. அல்லேலூயா. ஆமென். சாபம். ஆமென். தேவ பிள்ளையில ஆதாம் ஏவாள் சர்பத்துக்கு ஆண்ட சபிக்கிறது என்ன பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியெல்லாம் வாழ்க்கை நடக்கணும். அன்னைக்கு உண்டான இந்த சாபம் தொடர்ச்சியாய் மனுஷனுக்கு உண்டானது. அநேக தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், நியாயாதிபதிகள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள். ஆனால் யாராலே அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியல. அப்பதான் பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பி இந்த சாபத்திலிருந்து நம்மளை நீக்கும்படிக்கு இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வாசிக்க கேட்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமே. பாருங்க, ஒரே மனுஷன பாவமும் பாவத்தினால் மரணம். அத சொன்ன ஆதாம் மூலியமா அப்படிப்பட்ட பாவமும் அந்த சாபமும் மரணமும் வந்ததுனால அதுல இருந்து விடுவிக்க ஆமேன் ஆண்டவர் இயேசுவை அனுப்புகிறத நான் பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகாது. லேவியர் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஆமே ரத்தத்தில் உயிர் இருக்கு, உயிர் ரத்தத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவனுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஜீவன் செத்து போகக்கூடாது, மரணத்துக்குட்பட்ட அந்த ஜீவனை மீட்கப்படதான் இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாருக்கு. அதனால தான் 1 யோவான் 1:7 கூட நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நான் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ பள்ளியில் இன்றைக்கு அந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீங்களான கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒருவேளை எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கீங்க தெரியல. இப்படிப்பட்ட நல்ல நாட்களில் ஆமென் நம் பாவத்தை அறிக்கை செய்து அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாகி அவரை போல நம் மாற அர்ப்பணிப்போம். நிச்சயமா ஆண்டவர்களை நடத்த உண்மையில் இருக்கிறார். அவர் நமக்கு ஆயத்த பண்ணி வச்சிருக்கிற அழியாத ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு, அவரோடு கூட வாழ்வதற்கான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை வண்டி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அப்பா நமக்கு நன்றி. ஆமென். நியாயப்பிரமாணத்தில் உண்டான சாபத்திலிருந்து நீக்கும்படிக்கு நீர் எங்களுக்காக ரத்த சிந்தினீர் அல்லவா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே. அந்த நித்திய ஆக்கின மரணத்திலிருந்து அன்றைய எங்களை விடுவித்து என்றென்றைக்கு உங்களோடு கூட வாழ்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு உண்டு பண்ணினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
இப்பொழுது கூட அன்றே யாராவது அந்த பாவத்துக்குட்பட்டு இருப்பாங்கன்னா இன்னைக்கு உங்க வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவும் சுத்திகரிக்கவும் சொன்ன போல எங்களை சுத்திகரியும், பரிசுத்தமாய் மாற்றும், ஆசீர்வதியும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்பதாமே. ஆமென். அவர் ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். தைரியமா போங்க. God bless you.